அந்த எலும்பு கூட போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க விஷயத்தை. ஜனங்களுக்கு வேற வேலை. மிஸ்டர் ராஜ், எங்க டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் கொலையை செஞ்சு உங்க வீட்டை சமாதி ஆக்கிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா தேவி அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு எலும்பு கூட வந்து நின்னா, மை காட், வாட் a terror it is. இது என்ன குமார் பயங்கரம்? யாரோ அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு சாக போறதா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அதை விடவா பயங்கரம்? இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு சாகிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க பரிதாபப்படுவேன். இப்பவே உன்னை பார்த்தா பரிதாபமாத்தான் இருக்கு. இல்ல ராஜு, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருந்தா நாம அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது? இல்லாத ஊருக்கா வழி தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு நீயும் துணை போற. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு பதில் அந்த எலும்பு கூடுதான். எப்பவோ நடந்த இந்த கொலையத்தான் இனிமே நடக்க போறதா நினைச்சு தேவி குழம்பிக்கிட்டு இருக்கா. இந்த சிகரெட்டை நான் சிகரெட்டா இந்த சிகரெட்டை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயும் பார்த்திருக்க முடியாதம்மா. போன தடவை சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. இல்ல சார், இது எங்கேயோ பார்த்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த சிகரெட் எனக்கு தர முடியுமா? வித்தியாசமான பொருள்களை கலெக்ட் பண்றது என்னோட ஹேபிட். இந்தாங்க. தேங்க்யூ. இருக்கு. இதுல என்னங்க த்ரில்? நீங்க சொல்றது பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க போல இருக்கே. திரும்பி வருவீங்களா இல்லையா? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இன்னைக்கு தேதி 1, 2ஆம் தேதி காலையில நான் இங்க இருப்பேன். தேவி, நான் வரும்போது உனக்கு ஏராளமான கிறிஸ்மஸ் கொண்டு வரேன். ஆமா, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்? தேவி, என் கனவுல பார்த்த ஒவ்வொரு பொருளையும் நான் இப்ப என் வாழ்க்கையில பார்த்துட்டு வரேன். கடைசியா அந்த சாதனை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நான் காப்பாத்தணுங்க. ஆமா, ஏதோ ஒரு குதிரை அட்டப்படம் வந்ததா சொன்னீங்க, பாத்துட்டியா? இப்ப நீங்க என்னோட அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு வரீங்க. அந்த அட்டப்படம் போட்ட புக் ஏற்கனவே வந்திருந்தா நீங்க சொன்னது நான் நம்புறேன். இல்ல அப்போவாவது என்ன நம்புவீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க புஸ்தகத்துல குதிரை அட்டப்படம் போட்டு ஏதாவது வந்திருக்குங்களா? இல்ல சார், ஒரு கொலைக்கும் இந்த குதிரை அட்டப்படத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு தான். ஆமா சாரோ, அப்படி ஏதாவது போட்டிருப்பான்னு கேட்டு சொல்லு. ஹலோ, நடக்க போற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது சாத்தியமா? Why not? மிஸ்டர் ராஜ், காலையில ஆபீஸுக்கு போகும்போதே இன்னைக்கு சரியா வேலையே நடக்காதுன்னு ஃபீல் பண்ணும். அதே மாதிரி வேலையே நடக்காது. நாளைக்கு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைப்போம். அதே மாதிரி வந்துருவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கான் செய்யுது. ஆனா சிலருக்கு ராத்திரிக்கு பயப்படுறேன்.